இங்க ஒரு வயசானவரு காட்டுல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி போய் பாக்குறாரு. வானத்துல இருந்து ஒரு கல்லு விழுந்திருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்து வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆயிட்டு இவருக்கும் குழந்தை இல்ல அப்படின்றனால அந்த குழந்தைய தான் கூட எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட கண்ணு ப்ளூவா இருக்கு அப்படின்றனால மத்த பசங்களை இந்த குழந்தை கூட விளையாட பறந்துட்டு கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அடிப்பட்ட இடத்துல இந்த பொண்ணு கையால வைக்கும் போதே அதோட காயம் சரியாயிடுது. இதுக்கு நடுவுல தான் ஒரு வேட்டைக்காரன் ஒரு புறாவை அம்பெடுத்து கொல்ல அந்த புறா கரெக்டா இந்த பொண்ணோட கால விழுந்து விழுது. அம்பை எடுத்துட்டு அந்த புறா மேல கை வைக்கும் போது அது டக்குன்னு குணமாகி பறந்து போயிருது. இதெல்லாம் பாக்குற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இது சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இதுக்கு மேல பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல அதை எடுத்துட்டு போய் அடகு வைக்க போறாங்க. அது கோடி ரூபாய் பெறுது. உடனே அந்த ஒட்டுமொத்த முட்டையும் விற்க பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள வேற ஒரு பொண்ணு நிக்கிறா. சாரிமா தெரியாம வேற வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா அந்த பொண்ணு இவங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறா. ஆமா, ஒரே நைட்ல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் ஆயிட்டா. அதுக்கடுத்த பக்கத்துல ஒரு அரண்மனை மாதிரி கட்டி தான் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்காரு இந்த அப்பா.